இருக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஸ்டடீஸ் அகாடமி. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபாரம் வரும். அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? உங்களுடைய மெயில் ஓகே. ஸோ உங்களை எப்படி நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நேம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா இந்த தடவை வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எப்பவுமே ஆன்லைனில் தான் நாங்கள் கொடுப்போம். பட் இந்த முறை ஆஃப்லைன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர். ஸோ உங்களுக்கு வந்து கொரியராகவும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இல்லை சார் நீங்கள் வந்து நிறைய பிடிஎஃப் வருது, நிறைய பிடிஎஃப் இது பண்ணுறோம், பட் ஃபோனில் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ஒரு மெட்டீரியல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக அது ஸ்பெஷலாக ஒரு ஒர்க்கிங் ஒரு பிளான். ஓகேங்களாங்க? ஸோ அதுக்காக தான் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறது. இவர் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலைகள் இருப்பீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப் அப்படிங்கிறப்போ ஓகே. உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் எல்லாம் வேணும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா போதும். ஓகேங்களாங்க? அதே மாதிரி நீங்கள் பையர் அண்ட் செல்லர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். எதுக்காக அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்எஸ்டபிள்யூ தான். அது நான் கைப்பட எழுதின நோட்ஸை உங்களுக்கு வந்து மெட்டீரியல் மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன். டாப்பிக்காகவும் நான் தரேன். எப்படின்னா இப்போ டெல்லி சொல்லுறேன், இப்போ டெல்லி சொல்லுற நோட்ஸ்ப்பா. ஓகேங்க? இப்போ டெல்லி சொல்லுற நோட்ஸ்ப்பா, அதை ஸ்கேன் பண்ணி அது ஒரு மெட்டீரியல், அதை நான் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு நான் தரேன். ரைட்டுங்களாங்க? அதே மாதிரி ஒரு சில பேர் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வந்து நல்லா படிக்கிற பையனா, நான் நல்லா படிக்கிற பொண்ணுனா, நான் ஹவுஸ் சேஃபாக இருக்கணும், நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்கணும், என்கிட்ட சுத்தமாக காசே இல்லைனா இந்த நோட்ஸ் வந்து பசங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்கணும், எனக்கு அதிகமாக திருப்பா இருக்கணும்னா, சும்மா எனக்கு வந்து ஏதோ ஒரு 400 கிடைச்சா கூட போதும்னா, ஏன்னா வந்து நான் யார்ட்டையும் கையேந்தாம என் காசுல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா, பிகாஸ் ரொம்ப நாளாவே நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன், என்னால் காசு கேட்க முடியல, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பிகாஸ் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அலைஞ்சிருக்கேன் நான். சரிங்களா? அதனால ஸோ பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நோட்ஸ் வேணும், அதாவது உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் என்கிட்ட வந்து நோட்ஸ் இருக்கு, அது மெட்டீரியல்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஓகேங்களா சார்? நான் இன்ஸ்டியூட்ல மெட்டீரியல் வாங்கினேன், நான் இந்த அகாடமில மெட்டீரியல் வாங்கினேன், அது நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன், அது வந்து பசங்களுக்கு கொடுக்கணும், அது இல்லைங்க, அது மாதிரி வேண்டாம். நீங்க கைப்பட எழுதிருக்கீங்க, அது உங்க ஹேண்ட் ரைட்டிங், அது உங்க நோட்டு, ஏதாவது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் நீங்க வந்து செல்லர்ல கொடுங்க. ரைட்டுங்களா? இல்லைன்னா நீங்க அதர்ஸ்ல வந்து ஏதாவது நீங்க சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்க அதை சொல்லிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லர் பாக்ஸ். ஆக்சுவலா ஜஸ்ட் மினிட், உங்ககிட்ட என்ன நோட்ஸ் இருக்கு? ஓகேங்களா? இப்போ அதாவது வந்து இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கேன் சார், இல்லை அண்ணா, இல்லை எப்படி ஒன்று. ஓகேங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்து இது மாதிரி படிச்சிட்டு இருக்கேன், என்னோட நோட்ஸ் வந்து நான் எழுதினது தான், நான் கைப்பட எழுதினது தான், என்னோட நோட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்கணும், நான் வந்து இலவசமாக நிறைய பேர் இலவசமாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தாலே தெரியும், என்னால் முடிஞ்ச உதவி அப்படின்வாங்க. ஒரு சில பேர் இல்லை நான் நோட்ஸ் எழுதிருக்கேன், நல்லா இருக்கும், நீங்களே பாருங்க, அது பசங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்வாங்க. நான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நோட்ஸ் போட்டுருக்கோம், உங்களுக்கே தெரியும், எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கே 30 ரூபா 40 ரூபா அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். அதுவே நிறைய லீக் ஆயிடுச்சுங்க. அதுவே நிறைய லீக் ஆச்சு, அது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பசங்க படிச்சு முன்னேறினா நமக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறத விட்டாச்சு. அப்புறம் பையர் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு நோட்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ என்னென்ன நோட்ஸ் எல்லாம் தேவை, அதை நீங்க வந்து இல்லை ஃபில் பண்ண பிறகு நாங்கள் பார்ப்போம், ஒரு இது மாதிரி எடுத்து பார்ப்போம். ஓகே, யூனிட் 8 தான் நிறைய பேர் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ யூனிட் 8 அது இப்போ யாராச்சும் ப்ரொபோசல் எங்கிட்ட வந்தாலும் ரைட் ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரி கேட்கலாம், ஹிஸ்ட்ரி இருக்கு சார், ஜியோகிராஃபி இருக்கு அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்லுவோம், இல்லை சார் இங்கே பாருங்க யூனிட் 8 தான் நிறைய தேவைப்படுது பசங்களுக்கு அப்படிங்கிறப்போ யூனிட் 8 நான் வந்து வாங்கி உங்களுக்கு நான் தருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழை எளிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் என்எஸ்டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி. அதே போல கம்மி ரேட்டுக்கு தான் நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறப்போ குறைவான ரேட் சார் எனக்கு போதும், 100 ரூபா இருக்கும், அந்த 100 ரூபாக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பாத்துங்க. சரிங்களா? நீங்க ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணலாம், என்எஸ்டபிள்யூ வாட்ஸ்அப் கொடுத்துருக்க மேல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த பையர் பாக்ஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி யுவர் கமெண்ட்ஸ், உங்க மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க ரைட் ஓகே இது பண்றீங்க சார், இது மாதிரி பண்ணலாம் அப்படி மாதிரி ஐடியாவும் சொல்லலாம். இல்லை சார் நீங்க பண்றது ஓகே, இல்லை சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு, அதாவது உங்களுடைய ஒரு இது நான் விட்டுறேன், உங்களுடைய விருப்பம் இது வரதான் நீங்க சொல்லலாம். சரிங்களாங்க? ஓகே. அதே மாதிரி நான் இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சேன் சார், அந்த மெட்டீரியல் இருக்கு, தயவு செஞ்சு அதெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, அதெல்லாம் இல்லைங்க, நீங்க கைப்பட எழுதினது மட்டும் தான். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் ஹேண்ட் நோட்ஸ் பொறுத்தவரை ஒன்று நான் எழுதுனதா இருக்கும், இல்லை அப்படின்னா ஸோ வந்து ஏதாச்சும் ஆஸ்பிரண்ட் எழுதின நோட்ஸாக இருக்கும். ஓகேங்களாங்க? ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இது எல்லாமே நம்ம வழக்கமாக இது தனியாக நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்துக்கலாம் இல்லாமல் சும்மா நார்மலாக வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி வந்து 2 ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு சில ஒர்க் எல்லாம் அலர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதனால அவங்களால வந்து மெசேஜஸ் பார்க்க முடியல அப்படிங்கிறனால தான் ரைட் ஒரு ப்ரொசீஜராக போவோம் அப்படிங்கிறது கூகுள் ஃபார்ம். சரிங்களாங்க? இது வந்து நாங்கள் அதாவது இப்போ உங்கள் நோட்ஸ் கேட்டிருக்கீங்க, இப்போ சப்போஸ் இங்கே பாருங்களேன், இப்போ பையர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணும், இப்போ நான் வந்து எழுதிட்டேன், நான் யூனிட் 9 வேணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன், ஆனால் யூனிட் 9 வந்து எங்களுக்கு நோட்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ யாராச்சும் புதுசாக வந்து நாங்களே கேட்போம், யூனிட் 9 இருக்குதா, பசங்க நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ, இப்போ வந்து யூனிட் 9 கேட்குறீங்க நீங்கள், இப்போ எங்கிட்ட இல்லை, அப்புறம் திரும்பி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் தான் பண்ணுவோம். சரிங்களா? இருக்கு வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் இருந்தாலும் ரைட் ஓகே, இந்த வருஷம் எப்படியாவது நீங்கள் கிளியர் பண்ணி போயிடணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு கஷ்டமா இருக்கு, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. மேரேஜ் பிஃபோர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம தங்கச்சி ஒருத்தங்க, அவங்க இப்போ மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஸ்கூலுக்கும் போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க இன்னுமே அவங்க கிளியர் பண்ணாம இருக்காங்க. ஓகேங்களா? புரியுது என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏன் தங்கச்சி என்னாச்சு, இல்லைன்னா அது வந்து என்ன சொல்றது, அது வந்து சரியா படிக்கலனா படிக்கல, ஸோ மைண்ட் சரியா செட் ஆகல, திரும்பி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இல்லாம அது வந்து என்ன சொல்றது, அதாவது அவங்கள வந்து இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல பார்த்திருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் போனோம் அப்படின்னா வந்தாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவர் அப்படிதான் 4-5 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, கல்யாணம் ஒரு தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிருந்தாங்க அப்படின்னா சந்தோஷப்படுற முதல்ல நானா தான் இருப்பேன். இன்னும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், இப்போ பிளானர் வரும், இப்போ எக்ஸாம் வரும், இப்போ ரிசல்ட் வரும் மாதிரி இல்லாமல். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த வருஷம் நம்ம வந்து எப்படியாவது பேட்சும் வரப்போதுங்க, எப்படியாவது பசங்க கிளியர் பண்ணிடணும். அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி. ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தரது. சரிங்களாங்க? ஓகே. அதாவது நான் எழுதின நோட்ஸ் உங்களுக்கு வந்து இலவசமாக நான் கொடுத்துட்றேன்.
அதை நான் உங்களுக்கு இலவசமே நான் கொடுத்துறேன். அதுக்கு எனக்கு ஒரு பைசா தேவையில்லை. இது வந்து ரெஸ்பெக்ட் ஆஸ்பிரண்ட் அவங்க எழுதிருப்பாங்க நோட்டு, அதை வந்து அவங்க கைப்பட எழுதிருக்கலாம் தரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து இல்லை சார் இந்த நோட்ஸ் இலவசமாகவே நான் கொடுக்குறேன், நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் சரி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே.